அரிசி வாங்கும் போது இந்த விஷயத்தை கவனிக்கவில்லை என்றால் நஷ்டம் உங்களுக்குத்தான். இப்படியும் ஏமாத்துவாங்க. கவனம். அரிசி என்பது ஒவ்வொரு வீட்டிலும் தினமும் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருள். ஆனால் பலர் கடைக்கு சென்றவுடன் விலை குறைவாக இருக்கிறதா அல்லது தெரிந்த பிராண்ட் தானா என்பதை மட்டும் பார்த்து அரிசியை வாங்கிவிடுகிறார்கள். இதனால் சில நேரங்களில் தரமற்ற அரிசியை வாங்கி பணத்தை வீணடிப்பதோடு உடல் நலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே அரிசி வாங்கும் முன் சில முக்கிய விஷயங்களை கவனித்தால் நல்ல தரமான அரிசியை சரியான விலைக்கு தேர்வு செய்ய முடியும். முதலில் அரிசியின் நிறத்தை கவனிக்க வேண்டும். நல்ல தரமான அரிசி இயற்கையான நிறத்தில் இருக்கும். மிகவும் பளபளப்பாகவோ அல்லது அதிக வெண்மையாகவோ இருந்தால் அது அதிகமாக பாலிஷ் செய்யப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. அதிக பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியில் சத்துக்கள் குறைவாக இருக்கும் என்பதால் இயற்கையான தோற்றம் கொண்ட அரிசியை தேர்வு செய்வது நல்லது. அடுத்ததாக அரிசியில் உடைந்த தானியங்கள், சிறிய கற்கள், தூசி அல்லது பூச்சி பாதிப்பு உள்ளதா என்பதை பார்த்து வாங்க வேண்டும். தரமான அரிசியில் தானியங்கள் ஒரே அளவில் இருக்கும். அதிக அளவில் உடைந்த அரிசி இருந்தால் சமைக்கும் போது அதன் சுவையும் தரமும் குறையக்கூடும். அரிசியை வாங்கும் போது அதன் வாசனையையும் கவனிக்க வேண்டும். புதிய அரிசிக்கு இயற்கையான மனம் இருக்கும். பூஞ்சை வாசனை, ஈரப்பத நாற்றம் அல்லது ரசாயன வாசனை இருந்தால் அந்த அரிசியை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நீண்ட நாட்களாக கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்ட அரிசிகளில் இத்தகைய பிரச்சனைகள் இருக்கலாம். பாக்கெட் அரிசி வாங்குபவர்கள் தயாரிப்பு தேதி, பேக்கிங் தேதி மற்றும் காலாவதி விவரங்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மேலும் தரச்சான்று முத்திரை மற்றும் பாக்கெட் கிழிந்துள்ளதா என்பதையும் கவனிக்க வேண்டும். திறந்த நிலையில் விற்கப்படும் அரிசியை வாங்கினால் சுத்தமாக பராமரிக்கப்படும் கடைகளை மட்டுமே தேர்வு செய்வது நல்லது. அதேபோல் வீட்டில் அனைவருக்கும் ஏற்ற அரிசி ரகத்தை தேர்வு செய்வது முக்கியம். இட்லி, தோசை, சாதம், பிரியாணி என ஒவ்வொரு உணவிற்கும் ஏற்ற அரிசி வகைகள் வேறுபடும். தேவைக்கு ஏற்ப சரியான ரகத்தை தேர்வு செய்தால் உணவின் சுவையும் தரமும் மேம்படும். மேலும் அரிசியை வாங்குவதற்கு முன் சிறிய அளவில் வாங்கி சமைத்து பார்த்த பிறகே அதிக அளவில் வாங்குவது நல்லது. சில நேரங்களில் அரிசி பார்க்க நன்றாக இருந்தாலும் சமைத்த பிறகு சுவை, மனம் அல்லது பதம் எதிர்பார்த்தபடி இருக்காது. அதனால் முதலில் 1 அல்லது 2 கிலோ வாங்கி சோதித்து பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டுமே 25 அல்லது 50 கிலோ போன்ற பெரிய மூட்டைகளை வாங்குவது பண இழப்பை தவிர்க்க உதவும். முடிவாக அரிசி வாங்குவது ஒரு சாதாரண விஷயம் என்று நினைக்காமல் அதன் தரம், நிறம், வாசனை, சுத்தம் மற்றும் பேக்கிங் விவரங்களை கவனித்து வாங்கினால் பணத்தை மிச்சப்படுத்துவதோடு குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும். நல்ல அரிசியை தேர்வு செய்வதே நல்ல உணவிற்கான முதல் படி என்பதை மறக்காதீர்கள்.